வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான பீட்ஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பீடட் பொக்கே இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டாக்கா இது நல்ல ஒரு ஆப்ஷன். நல்லாயிருக்கும், க்யூட்டாக வந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் எடுத்தோடனே ஒரு மெல்லிய கம்பியாக எடுத்திருக்கேன். இது ரொம்ப மெலிசாக இருக்கும். கடைகளில் ஃபேன்சி கடைகளில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஃப்ளவர் கம்பி அப்படின்னு சொல்லி கேட்டாலே நமக்கு தருவாங்க. இது வந்து இருக்கும் 2-3 கலரில் கிடைக்கும். இது அதுலேயே சைஸும் இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கூடவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். நான் மெல்லிசாக ரொம்ப மெல்லிசாக இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். கம்பியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரே அளவில் நான் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஸோ நான் இந்த அளவுக்கு நான் சூஸ் பண்ணுறேன். நமக்கு எத்தனை கம்பி வேணுமோ அத்தனை அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பீட்ஸு வேணுங்கிற கலரில் எந்த காம்போவில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு ஒன்றும், அதாவது 3 mm சைஸில் ஒரு பீடும் 2 mm சைஸ் பீடும் நான் எடுத்திருக்கேன். இந்த 3 பீடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பீட்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஷன் தான், என்ன கலர் என்ன சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒயிட் பீட் எடுத்துக்கிறேன். சிங்கிள் பீடை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கம்பியை ஈவனாக வச்சுக்கலாம். ஈவனாக வச்சுட்டு எண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல மேலே வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பீடை பிடிச்சி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே ட்விஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நல்ல இங்கே குட்டியாக அப்படியே அந்த இது வரும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மெலிசாக வருதோ நமக்கு அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே வந்து கொஞ்சம் பெரிய கேப் தெரியுது, இங்கே கொஞ்சம் கேப் கம்மியாக தெரியுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. நம்ம நல்லா சுற்றினோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவராகவும் சுற்றிடக்கூடாது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஓவராக முறுக்கணும்னா கம்பி வந்து 2ஆக பிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து சிங்கிள் பீடு, இது இந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து நம்ம 3 பீட் இது ஜாயின் பண்ணிக்கலாம். 3 பீட் போட்டுட்டு கம்பியை வந்து திருப்பியும் அதே போல் ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அட் த எண்டில் காமனாக வச்சுக்கணும். இதை நல்லா டைட்டாக அடியில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வரும் நமக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல டைட்டாக சுற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். டைட்டாக சுற்றணும். ஒரு சுற்றிட்டு இப்போ வந்து கீழே வந்துடுவோம். இங்கே பிடிச்சிக்குவோம் கீழே. அப்போ வந்து சுற்றுங்க. இந்த மெத்தடில் சுற்றும் போதுட்டு நமக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீடை பிடிச்சி சுற்றினோம்னா தான் நமக்கு டைட் ஆகும். ஸோ சும்மா சுற்றினோம்னா கம்பி தான் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து டைட் ஆகாது. இந்த இடத்துல அடியில் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். சுற்றினாலும் சுற்றாத ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இந்த பிங்க் பீட் எடுத்து வச்சுருந்தாங்க. இதுலேயும் சிங்கிள் பீட் போலவே நான் சுற்றிக்கிறேன். இது போலவே சுற்றிக்கலாம். இந்த 3 மாடலில் நான் இதை சுற்றிருக்கேன். இதே போல் நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம பண்ணிக்குவோம். நான் இதில் ஒரு 8 பீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 9 பீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10 பீஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம இஷ்டம் தான், நம்ம கவுண்ட்டு தான். எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். அதோட நான் வந்து ஆல்ரெடி காப்பர் ஒயரில் கொஞ்சம் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணதில் மிச்சம் கொஞ்சம் இருந்தது. இதையும் இதோடையே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பட் ஒயர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். பட் கலர்ஸ் 1-2 சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் குட்டியாக வேறு இருக்குது. ஸோ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டாக நான் 2 வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர்த்த போகிறேன். காப்பர் ஒயரில் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெட்டு வந்து அங்கங்கே வர மாதிரியும் ஒயிட் தனியாக அங்கங்கே வர மாதிரியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணாலும் அது திருப்பி ஒரே மாதிரி தான் வந்து நிற்கிது. நான் அதனால் நான் சும்மாவே போட்டு ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு. கீழே ரொம்ப கீழே போக வேணாம், மேலால் கொஞ்சம் தள்ளி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று நான் மேலே தெரிகிற மாதிரி இழுத்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கணும். இப்போ வந்துட்டு இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல
இப்போ இன்னொரு சின்ன கம்பி வச்சு நான் இங்கே ரோல் பண்ணிக்கிறேன், நாட் போட்ட மாதிரி. இது வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் நமக்கு கம்பியில் சுற்றும் போதுட்டு. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நூல்லையோ இல்லை ரிப்பன்லேயோ நம்ம சுற்றிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை 2 தடவை இப்படி சுற்றினோன்னா இது டைட் ஆயிடும். இப்போ இது கலண்டு வராது. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே என்ன கலர் ஆஃப் நூல் வேணும்னாலும் நம்ம சுற்றிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இதோட கட் பண்ணிக்கலாம், ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். அடியில் இப்போ ஈவன் ஆயிடுச்சு. இது வந்து த்ரெட்டு தான், சில்வர் கலரில் இருக்குது. ஸோ நான் இதையே வந்து இங்கேருந்து நான் நாட் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஜஸ்ட்டு ரோல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் சுற்றி மேலே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். மேலேயும் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீடட் பொக்கே ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளார கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதிகபட்சம் 1/2 hour எடுக்கும். எல்லா திங்ஸும் கையில் வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்ஸ்டன்ட் கிஃப்ட் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.